சென்னை சைதாப்பேட்டை தொகுதி திமுக வேட்பாளர் மா சுப்பிரமணியனை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் ஈக்காட்டுத்தாங்கல் பகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வாக்குகளை சேகரித்தார். சென்னை சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் மா சுப்பிரமணியன் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் திமுக வேட்பாளர் மா சுப்பிரமணியனை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் ஈக்காட்டுத்தாங்கல் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியனுக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அமைச்சர் மா சுப்பிரமணியன் மக்களோடு மக்களாக கலந்து ஒரு ஊழியரை போல் பணி செய்யக்கூடியவர் என்பது மக்கள் தரக்கூடிய வரவேற்பில் தெரிவிப்பதாக தெரிவித்தார். பின்னர் பாமக தலைவர் அன்புமணியின் சட்டம் ஒழுங்கு குறித்த விமர்சனத்திற்கு பதில் அளித்த அவர், 1000 ஆண்டுகளுக்கு மேல் ஜாதி கலவரம் இன கலவரம் இல்லாத உலகத்தின் தலை சிறந்த நகரம் சென்னை என அவர் தெரிவித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளர் சகோதரர் மாசு அவர்களை ஆதரித்து இன்றைக்கு நாங்கள் எங்கள் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் பலரும் வீதி வீதியாக அவரோடு வந்து வாக்குகளை கேட்கிறோம். மக்கள் அவர் மீது கொண்டிருக்கிற அன்பு வெளிப்படுகிறது. அவர் எப்பொழுதுமே ஒரு அமைச்சர் போல் அணுகுவதில்லை. மக்களோடு மக்களாக இரண்டர கலந்து ஒரு ஊழியராக தொண்டராக அவர் பணியாற்றுவதை மக்கள் தருகிற வரவேற்பிலிருந்து பார்க்க முடிகிறது. அவரும் வெல்வார். சென்னை மகத்தான வெற்றி பெறும். சென்னை, அதிலும் சென்னை அன்புமணி சகோதரர் அன்புமணி பேசியிருக்கிறார் கொலை நகரம் என்று. திமுக ஆட்சியில் சென்னை கொலை நகரமாக மாறிவிட்டதா? அவருக்கு நான் சொல்லுகிறேன், மேடை போட்டு சொல்லுங்கள். 1000 ஆண்டுகளில் ஜாதி கலவரம் மத கலவரம் இனக்கலவரம் இல்லாத உலகத்தின் தலை சிறந்த நகரம் சென்னை நகரம். பட்டியலிடுங்கள் பார்க்கலாம். சென்னை நகரத்தை செதுக்கியதில் சிங்காரவேலர், அயோத்திதாசர், தந்தை பெரியார், பேரண்ணா, கலைஞர், காமராஜர் மகத்தான மனிதர்களுக்கு பங்குண்டு. இது கொலை நகரம் அல்ல, நட்பு நகரம், அன்பு நகரம், எல்லோரையும் அரவணைத்து கொள்கிற நகரம். இந்த பதிலை தமிழக மக்கள், சென்னை மக்கள் எப்படி தருவார்கள் என்று சொன்னால், சென்னையில் போட்டியிடுகிற அதிமுக நண்பர்களுக்கு டெபாசிட் இழக்க செய்து இந்த பதிலை அவர்கள் தருவார்கள். அதுவரை அவர் காத்திருக்க வேண்டும்.